எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய லாஸ்ட் ஃபியூ வீடியோஸில் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து இந்த மார்க் டெஸ்ட் பற்றி லைட்டாக வந்து பேசியிருப்பேன் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பொதுவாகவே வந்து இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு விஷயம் வந்து ரொம்ப வந்து மார்க் டெஸ்ட் வந்து பண்ணணும், மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் நான் உங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேங்க் எக்ஸாம்ஸ்ன்னு இல்லை, ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க, இல்லை ஃபார் தட் மேட்டர் ஏதோ ஒரு லைஃப்பில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் உங்களுக்குன்னு அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு பீஸு, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் வந்து இருக்கணும். இல்லைனா நம்ம வந்து கஷ்டப்படுவோம். எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மார்க் டெஸ்ட் வந்து நிறையா பண்ண சொல்லி அது என்ன லெவலு, என்ன மீட்டரில் பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன அனலைஸ் பண்ணணும், எப்போ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நம்மள்ட்ட இங்கே வந்து எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு வந்து இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்ட்ஸ் மேபி வந்து பண்ணலாம். ஏன்னா இப்போ மார்க் டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, எடுத்த உடனே நான் இப்போ இன்றைக்கி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி தான் டே 1 நான் பேங்க் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கே நான் போய் மார்க் டெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் நீடட் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போ ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் வந்து இப்போ ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸ் வருது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா இப்போ மார்க் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும். பட் டெய்லி பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், டெய்லி பண்ணணும், அது பண்ணுவேன். சரி, நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, நம்ம நிறையா வீடியோஸுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், 700+ வீடியோஸ் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவுமே நான் இது நிறையா மார்க் எக்ஸாம்ஸ் மார்க் டெஸ்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால் சொன்னேன். மெயின் நான் எப்போவுமே சொல்கிறதுனா, மார்க் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறது வந்து முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து இருந்தே ஆகணும். ஏதோ ஒன்று வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணால் தான் அதோட ஒரு வந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். பிளெயினாக நம்ம வந்து மார்க் டெஸ்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேபி அது உங்களுக்கு ஒரு ஸ்பீடு ஹெல்ப் பண்ணுதா, அக்யூரசி ஹெல்ப் பண்ணுமா, இல்லை வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுமா, அதெல்லாம் எனக்கு வந்து தெரியல. பட் வந்து அப்படி பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது தேவை கிடையாது. இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நான் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வரப்போகுது. இப்போ வந்து நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே, அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். பட் வந்து டெஃபினட்டாகவே நீங்கள் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டையும் தயவு செஞ்சு தான் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இவ்வளோ நாளாக ப்ரிலிம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க, கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் இப்போ தான் வந்து வந்திருப்பாங்க. இப்போ நீங்களாம் வந்து மார்க் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்களும் வந்து மார்க் டெஸ்ட் வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அதோட அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்க. லைக் வந்து இப்படி இருக்கக்கூடாது, ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது வேஸ்ட்டு. அதே மாதிரி வந்து நல்லா ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் போகிறது வேஸ்ட்டு. இது ரெண்டுமே ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும். ஒன்றுமே நான் வந்து படிக்கலை, நான் வந்து டெய்லி மார்க் டெஸ்ட் வந்து பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபெயில் தான் ஆவேன். ஏன்னா நான் படிக்கணும். ஓகேவா? சரி, இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து நல்ல நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருக்கேன். எனக்கு வந்து சிலாஜிசம்னா என்னன்னு தெரியும், சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், டைரக்ஷன், ரிலேஷன்ஸு, ரீசனிங்லேயே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்கள். குவான்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ளிகேட்டடான ஒரு சம்மு, ஆவரேஜ் எல்லாமே எனக்கு வந்து தெரியும். இங்கிலீஷ் எல்லாமே அத்துப்படின்னு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸும் நான் வந்து நிறையா ப்ரிப்பேர்டாக இருக்கேன். ஆனால் நான் வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண மாட்டேன். யார் அட்டன் பண்ண மாட்டாங்கன்னா, ஹெசிடேட் பண்ணுவாங்க மார்க் டெஸ்ட்டு. இப்போ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணால் ஆப்வியஸாக கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்தே ஆகும். அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா மார்க் டெஸ்ட் வந்து நம்மள வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை வந்து பார்ட் பை பார்ட்டாக வந்து பிரித்து எடுத்துரும். அதாவது குவான்ஸில் நீங்கள் இதில் வீக்கு, அதில் வீக்கு, இதில் நீங்கள் ஜீரோனா ஜீரோவே வரும், இதில் நீங்கள் 0. இப்போ நான் அட்டன் பண்ணதெல்லாம் நிறையா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நிறையா வந்து இப்போ நான் படிக்கும்போதே, நான் வந்து 2019க்கு முன்னாடி அப்பயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய வீக் ஏரியா, ஸ்ட்ராங் ஏரியாஸ் முதற்கொண்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு சரியாக தெரியல. ஸோ அப்போ இவ்வளோ தான் நம்மள வந்து அனலைஸ் போயிடும். கண்டிப்பாக எனக்குலாம் அந்த ஆப்வியஸாக டிஸ்கரேஜ்மெண்ட் எப்போவுமே வந்து இருக்கும். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பயந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருந்தாலும் அது தப்பு. ஸோ அப்போ கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஓகே, அட்டன் பண்ணணுங்கிறது எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறது வந்து நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ண போங்க. என்ன சொல்கிறது, ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து ஆப்வியஸாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மெயின்ஸ் வந்துட்டீங்க, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி, கொஞ்சம் ஹார்ட் லெவல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி, கொஞ்சம் இந்த சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா, கால் வந்து ஊனி ஊனி ஓட்டுவாங்க. பட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெடல் பண்ணி நம்மளே கொஞ்சம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஓட்ட ஆரம்பிச்சிடணும். அப்புறம் விழுந்தாலும் பரவாயில்ல, நம்மளை ஓட்ட கற்றுக்கலாம் அப்படிங்குவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன்.
உங்களுக்கு நான் சொல்ல வரதோட ஏரியா வந்து நீங்கள் படிக்க தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். பட் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ வந்து ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஃபெக்டிங் என்ன இருக்குன்னா மார்க் டெஸ்ட்ன்னு இருக்குது. அதை மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணுறதை பற்றி எனக்கு தெரிஞ்சு இது யாருமே பேசுகிற மாதிரி தெரில. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக மேக் பண்ணேன். தயவு செஞ்சு தான் அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு எனக்கு 3 மணி நேரம் அப்படிலாம் அனலைஸ் பண்ண தேவையில்ல. நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ½ அன் ஹவர் போதும் ஒரு மார்க் டெஸ்ட் தான் அனலைஸ் பண்ண சொல்கிறது. ரொம்ப மேக்ஸிமமாக சொல்கிறேன். ஏன்னா அது அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு தரும் இல்லையா? ஸோ நான் வந்து அட்டன் பண்ணது வந்து ஆலிவ் போர்டு. ஸோ அப்போ அது எனக்கு வந்து இப்போ எனக்கு சரியாக வந்து தெரியல. பட் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டான மார்க் டெஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து தான் வந்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும், வாங்கி அட்டன் பண்ணணும். ஓகேவா? நான் ரீசெண்டாக வந்து ஏதோ கேள்விப்பட்டிருக்கும்போது ஏதோ ₹100 கீழே வந்து மார்க் டெஸ்ட்டுக்கு தான் நான் இங்கே வந்து பார்த்தேன். எனக்கு சரியாக தெரில. அதெல்லாம் வந்து ஒர்த்தாங்கிறது நமக்கு வந்து தெரியல. பட் வந்து கம்பெனி வந்து எப்பவுமே கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்கள். நான் ஏன் இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த கம்பெனியும் சஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னா எனக்கு சீரியஸாக இப்போ வரைக்கும் வந்து மார்க்கெட் இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு என்ன பெஸ்ட்டுங்கிறது எனக்கு வந்து தெரியல. பட் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், ரெஃபர் பண்ணி எனிவே நம்ம கேதர் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் சொல்லிவிடுவேன். பட் ஸ்டில் வந்து எவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு 2-3 டேஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பட் வந்து நான் மட்டுமே உங்களுக்கு சோர்ஸ் கிடையாது இல்லையா? கண்டிப்பாக நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பெஸ்ட்டு கம்பெனியாக பாருங்கள். அதே மாதிரி அதுவே அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். அது அனலைஸ் பண்ணதை நீங்கள் போய் பாருங்கள் அட்லீஸ்ட். அவ்வளோதான் நம்ம வந்து சொல்கிறோம். பட் டெஃபினட்டாகவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம வந்து பிளட் ரிலேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ ரீசனிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது பிளட் ரிலேஷன்ஸை பர்பஸ்ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனியும் அது 0 உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 0லேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க்கு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ 0ல எந்த ஏரியாலையும் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ 0ல ஏதாவது ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து கொஞ்சம் மார்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும் தான். என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா எந்த செக்ஷனையும் உங்களால் அவாய்ட் பண்ண முடியாது. எந்த செக்ஷனில் எதையுமே மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ண பார்க்காதீங்க. ஓகேவா? மேக்ஸிமம் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்க பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். உங்களுக்கே ஓரளவுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து ஒரு எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, இந்த செக்ஷன் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இதோட மார்க்கை வந்து வேறு எதுலையாவது வந்து எடுத்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பண்ணால் வாய்ப்பே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ப்போம், நம்ம அடுத்த வீடியோஸ்க்கு இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். பட் ஏன்னா டாபிக் ரொம்ப டைவர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோலாம் சொன்னது நான் மார்க் டெஸ்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஓகே, ஏன்னா இப்போ ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸ் வருது, எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ ஜேஏ மெயின்ஸ் கூட வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணேன். ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏதோ ஒரு மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறோம், மார்க் கம்மியாக தான் வருது அப்படின்னா அது வந்து பெருசாக வந்து தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு எதுவுமே உங்களுக்கு மெயின் எக்ஸாம் தான் மேட்ரு. இது வந்து சும்மா தான். இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் கம்மியாக எடுத்தாலும் வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிறத நான் சொல்லிப்போம். இதில் வந்து கம்மி மார்க் எடுத்துட்டோம் அவ்வளோதான், நம்ம வந்து மெயின்ஸ் எக்ஸாமே அட்டன் பண்ண மாட்டோம் அப்படின்னு, மெயின்ஸ் எக்ஸாமே நம்ம வந்து கிளியர் பண்ண மாட்டோம் அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு ப்ரைவேட்டான ஆளு கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அது சரியாக இருக்கலாம், இல்லை வந்து பெர்சன்டைல்லாம் போட்டு கொடுப்பாங்க. பெர்சன்டைலுங்கிறது என்ன, இந்தியா ஃபுல்லாக அட்டன் பண்ணவங்களில் உங்களுக்கு தெரியும். பெர்சன்டேஜுங்கிறது வேறு, பெர்சன்டைல் வேறு. பெர்சன்டைல்னால் கிட்டத்தட்ட வந்து உங்கள் கம்பேரிசன் மாதிரி, அதாவது இந்தியாவில் அட்டன் பண்ண மற்றவங்களோட உங்களோட கம்பேரிசன் மாதிரி. அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற அவசியம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. அது சரி தப்புங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஓகே, மார்க்கை பாருங்கள், வீக் ஏரியாஸ் ஸ்ட்ராங் ஏரியாஸ் பாருங்கள், எதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் இதோட நிப்பாட்டிக்கோங்க. ரொம்ப அதுக்குள்ளே போய் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு ஃபீல் பண்ண வேணாம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, ஹெசிடேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போய் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, இது என்னுடைய ஒரு கருத்து. அதே மாதிரி இன்னொன்று, ஐபிபிஎஸ் கிளார்க் மெயின்ஸ், எஸ்பிஜே மெயின்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நீங்கள் போயாகணும். அதை எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏதோ கொஞ்சம் படித்து தான் போய் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எழுதாமே போயிட்டு பண்ணிடாதீங்க. மார்க் டெஸ்ட்டுங்கிறது வந்து பேக் போன் மாதிரி. ஸோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஓரளவுக்கு குழப்பாமல் ஓரளவுக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். புரிஞ்சுதானே எனக்கு தெரியல, கமெண்ட்டில் சொன்னால் எனக்கு தெரியும். ஓகே, அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.